பாவங்க. அவரும் மனுஷன் தானே. எல்லாரும் தான் பாவம் செய்றாங்க. அவரும் மனுஷன் தானே. இப்படி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சபையிலும் சரி, யாராவது ஒருத்தர் முக்கியமானவர் யார் பாவம் செய்தாலும் சரி, அவருடைய அபிமானிகள். அடுத்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரும் மனுஷன் தானங்க அப்படிங்கிற வார்த்தையே சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சரியானது தானா? வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? உங்க லைஃப்ல கூட நீங்க பாவம் செய்யும் பொழுது, நானும் மனுஷன் தாங்க. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து போவேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வருகிறதா? உங்க வீட்ல இருக்கிறவங்களோ, உங்களை சுற்றி இருக்கிறவர்களோ இந்த மாதிரி ஏதாவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. தயவு செய்து வீடியோவை முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய காலகட்டத்தில் ஆசீர்வாதத்தை குறித்து எவ்வளவு தீவிரமாய் நாம் போதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தீவிரமான பாவத்தை எதிர்த்தலை குறித்ததான போதனைகளை குறைத்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு வகையான சாத்தானுடைய வஞ்சனை. நாம எதை அதிக தீவிரமாய் போதிக்கிறோமோ அது எங்கே இருக்கிறது? ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கிறோம். ஆசீர்வாதம் தான் எல்லாமே. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல ஒருவன் ஆசீர்வாதமாய் வாழுவதற்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் தீவிரமாய் போதிக்கிறோம். ஆனா அவ்வளவு தீவிரமா போதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கிற பல பேர்கிட்ட இருக்கு. கர்த்தரை அறியாதவர்களிடத்துல இருக்கு, மாற்று மதக்காரர்களிடத்துல இருக்கு, இன்னும் தீவிரவாதிகளிடத்துல கூட அந்த ஐஸ்வர்யம் இருக்கிறது. உலக ஐஸ்வர்யத்துல எதிலே அவர்கள் குறை உள்ளவர்களா இருக்கிறார்கள்? நம்ம ஊர்ல எடுத்துக்கொள்ளலாம். எதுல அவங்க குறை உள்ளவர்களா இருக்கிறாங்க? விளையாட்டுல, வேற எதாவது குறை உள்ளவங்களா இருக்கிறாங்களா? ஒண்ணும் கிடையாது. எல்லாத்திலையும் அவங்க நம்பர் 1 இடத்தை தான் வகித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நல்ல பணக்காரங்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம எதை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, பாவத்திற்கு எதிராக போராடுவதை குறித்ததான போக்கஸை விட்டுட்டோம். டோட்டலாவே விட்டுட்டோம். அதனாலதான் எளிதாக சாதாரணமா ஒரு விசுவாசி, ஒரு ஊழியன் சர்வசாதாரணமா பாவத்துல விழுகிறான். அடுத்து நம்ம என்ன சொல்றோம்னா, அவனும் மனுஷன் தானங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அவனும் மனுஷன் தானேன்னு சொல்லுவதற்கு எனக்கு எதுக்கு கிறிஸ்டியானிட்டி என்று நான் கேட்கிறேன். இந்த கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மார்க்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? எதுக்காக நான் கிறிஸ்துவை தொழுது கொள்ள வேண்டும்? அவரை எதற்காக நான் பின்பற்ற வேண்டும்? இந்த உலகத்துல அப்படி என்ன தனித்துவமாய் தேவன் எனக்கு தந்துவிட போகிறார் என்ற கேள்விதானே எழும்புகிறது. எனக்கு பிள்ளை குட்டிகளை கொடுத்தாருன்னா அவங்களுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கிறது. எனக்கு கார் பங்களா இருக்குன்னா அவங்களுக்கு கார் பங்களா இருக்கு. நான் நீட்ல பாஸ் பண்ணனா அவங்களும் நீட்ல பாஸ் பண்றாங்க. நான் கலெக்டர்னு சொல்லி மாறுதுன்னா அங்க 10 பேர் அவங்க வீட்டுல கலெக்டரா மாறுறாங்களே. வேத வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? பாவத்தை குறித்த தீவிரத்தன்மையை இது போதிக்கிறது. கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் பாவத்தை வெற்றி கொள்ளுகிற, பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து வெற்றி கொள்ளுகிற வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? அவனும் மனுஷன் தானே, மன்னிப்போம், மறப்போம் என்று சொல்லுகிறோம். கண்டிப்பா மன்னிக்க வேண்டும் எப்பொழுது, மறக்க வேண்டும் எப்பொழுது. பாவ மன்னிப்பை போதிக்கிற கிறிஸ்தவ மார்க்கம் மற்றவர்களுக்கு எப்படி தெரிகிறது தெரியுங்களா? உங்க கிறிஸ்தவம் என்னப்பா, சூப்பரான மார்க்கம்பா, எங்க மார்க்கம் மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, என்ன வேணாலும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிச்சிருவாருல அப்படிங்கிற ஒரு போதனையை அவங்க நம்பி வச்சிருக்கிறாங்க. அவங்க நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு போங்கன்னு வசனம் சொல்லல. வசனம் நம்மை கண்டிக்கிறது எப்படி பாருங்க. உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காமிக்கிறேன். இந்த வசனம் தான் உங்களுக்கு எப்பொழுதுமே மனதில் இருக்க வேண்டும். எப்பெல்லாம் நானும் மனுஷன்தான், நானும் எவ்வளவு தூரம் தான் பொறுத்துட்டு போவேங்கிற எண்ணம் வரும்போதெல்லாம் இந்த வசனம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்ன வசனம்னு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்திற்கு விரோதமா போராடுகிறதுல ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு நீங்க எதிர்த்து நிக்கல. அப்படி எதிர்த்து நின்னு பாவத்துல விழுந்தீங்களா? நாம அப்படி பாவத்துல விழுந்தால் இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியல ஆண்டவரே, நான் ரத்தம் சிந்துறதுக்கு ஏதுவா நின்னேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்படி ஏதாவது நின்று இருக்கிறோமா? இல்ல. பாவத்தோட போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உலாவி கொண்டிருக்கிறோம், கொஞ்சி கொலாவி கொண்டிருக்கிறோம். எதை பார்த்தா என்னுடைய இச்சை தூண்டப்படுமோ அதைத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துல போய் நின்னா நான் கவரப்படுவேனோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு இருக்கிறேன். எங்க போனா எனக்கு வாசனை வரும், போய் தண்ணி அடிக்க முடியுமோ அந்த இடத்துல போய் அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறேன். எங்கெல்லாம் எனக்கு பிரச்சனை வருமோ அங்கெல்லாம் போய் நின்றுகிட்டு இருக்கிறேன். கேட்டா நானும் மனுஷன் தானே சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு போதகன் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறான். எப்ப வேணாலும் விழுந்து போய் விடலாம். ஆனா அந்த இடத்துல போய் நின்றுட்டு சர்வசாதாரணமா இவன் விழுந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவர் மனுஷன் தானுங்க, மன்னிக்கணுங்க,
நாமெல்லாம் தவறு செய்யலையா அப்படின்னு பொத்தாம் பொதுவா பேசிட்டு போயிடுறோம். ஏன் தெரியுமா? பெயர் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதிகமானதுனால. சரி, இந்த வசனம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? நீங்க உண்மையிலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களானால் இந்த வசனத்தின் மேல் வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய முன்மாதிரி நீங்க பின்பற்றுவீங்க. என்ன போட்டிருக்கு? மேல பாருங்க, 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன் ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. என்ன சந்தோஷம்? இனிமேல் வருகிற ராஜ்யம், மீட்பு, இனி வருகிற புதிய வானம் புதிய பூமி, தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் செய்யக்கூடிய பாவ பரிகாரம், அதன் மூலமா எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். இது எல்லாம் தான் அவருக்கு சந்தோஷம். அதை பார்க்கும் பொழுதுதான் இந்த பெயின், இந்த வலி, இந்த அவமானம், இந்த பாவத்திற்கு எதிராக போராடுகிறதுல அவர் வல்லமையா செயல்படுகிறார். எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறார். ஒரு பெண்மணிக்கு பிரசவ காலம் வருகிறது, அப்ப வலி வருகிறது. அந்த வலியை ஏன் பொறுத்துக்கணுங்க? சும்மா வலி வந்துட்டு போயிருச்சுன்னா யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. அதை ஏன் பொறுத்துக்க? அடுத்து ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அதனால எப்பேற்பட்ட வலியும் அந்த மகள் பொறுத்து கொள்ளுகிறார். அதுதான் இன்றைக்கு நமக்கு முன்மாதிரியா சுட்டி காமிக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சகித்தார். ஆகையால், அடுத்த வசனம் பாருங்க, 3வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களை உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் அவரை நினைச்சுக்குங்க. எவரை? எந்த இயேசு கிறிஸ்துவ? சிலுவையிலே தனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா அநீதிகளையும் சகித்த இயேசு கிறிஸ்துவை நினையுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். அவரே உங்களுக்கு முன்மாதிரி. ஆனா கடல்ல நடக்கிற இயேசு, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிற இயேசு, இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் சிலுவையிலே தொங்குகிற இயேசு கிறிஸ்து நமக்கு பிடிக்கல. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே, அதிலே முக்கியமா 2வது வசனத்திலே சொல்லுகிறார், சிலுவையை பற்றி தவிர வேற ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் எண்ணம் கொண்டேன்கிறார். சிலுவையை பற்றி மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுங்கிறாரு. வேற எதை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. சரி, இதை ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நீங்கள் நினைத்து கொண்டால் பாவத்திற்கு எதிராக நீங்கள் போராடுவீங்க. இப்படி போராடி ஒருத்தர் தட்டு தடுமாறி எங்கேயோ ஒரு இடத்துல கீழே விழுந்தா நிச்சயமா நாம அவருக்காக பரிதபிக்கிறோம். அவரை நாம தூக்கி விட முயற்சிக்கிறோம். அவருக்காக ஓடுகிறோம். எந்த ஒரு வேலையும் செய்யாம தான் தோன்றித்தனமாய் உபதேச குளறுபடி, எதுலையுமே ஒரு அசட்டைத்தனம், எல்லாத்துலயும் கீழே விழுந்துட்டு நானும் மனுஷன் தானேன்னு சொல்லிட்டு போறது கிறிஸ்தவமா? இல்ல. மன்னிப்பு அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு கிடைக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு, மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு மன்னிப்புன்னு சொன்னா உலகத்துல எல்லாரும் ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டவர்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. த ட்ரூ ரெப்பண்டன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா? உண்மையான மனம் திரும்புதல் அப்படிங்கிறது இனிமேல் அந்த பாவத்தை கண்டால் ஓடி ஒளியுதல். அது அவ்வளவு பயங்கரமான ஒன்றாக உணருதல், பாவத்தை வெறுத்தல், அசிங்கம், ஐயோ ஆண்டவரை நான் இப்படி போய் விழுந்திருக்கிறேனே என்ற எண்ணம் தான் மன்னிப்புக்கு ஏதுவாய் நம்மை வழிநடத்தி செல்லுகிறது, விடுதலைக்கு நேராய் வழிநடத்தி செல்லுகிறது. கிறிஸ்தவ மார்க்கம் உண்மையிலே மன்னிப்பை போதித்தாலும் அவ்வளவு எளிதாக அந்த மன்னிப்பை குறித்து நமக்கு போதிப்பது இல்லை. ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாக நீங்க என்ன செய்யுங்க? போராடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? அசால்ட்டா அப்படியே இன்னைக்கு நைட்டு தண்ணி அடிக்கிறது, காலையில எந்திரிச்சு ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கறது, திரும்ப போய் நைட்டு அதையே செய்யறது, முந்தின நாள் அதே கெட்ட காரியங்களை செல்போன்ல பாக்குறது, அடுத்த நாள் போய் மன்னிப்பு கேட்கறது, திரும்ப பாக்குறது, கடவுள் அப்படியே டெய்லி மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த போதனையை ஒருபோதும் கிறிஸ்தவம் போதிப்பதில்லை. ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவா நில்லுங்கன்னு சொல்லப்பட்டு, இனிமேலும் முயற்சி பண்ணுங்க. நானும் மனுஷன் தாங்க, எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பேன். தயவு செய்து இந்த வார்த்தைகளை பேசாதீங்க. அது ஆண்டவருக்கு கோபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை உணர்த்துகிறவர், பாவத்தை ஜெயிக்க வல்லமையை தருகிறவர். அதனால பாவத்திற்கு விரோதமா ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க? போராடுங்க. அந்த போராட்டத்துல ஒருவேளை நீங்க விழுந்துட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா தேவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறார், மன்னிக்கிறார். அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். ஸோ கர்த்தர் நல்லவர். அடுத்த ஒரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.